ஓட்டு போட கூட விட மாட்டேங்கிறேன். யாராவது அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க. புதுசாக இருக்கேன். என்னடா அது ஃபிட்டிங்கே தொலைய மாட்டேங்குது. நமக்கு யாரோ இந்த டைமில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அன்னோன் நம்பர் மெசேஜாக இருக்குது. அச்சன் தீரனை பற்றி வந்திருக்கு. சரி தீரனை கால் பண்ணி பார்ப்போம். இந்த டைமில் மச்சான் கால் பண்ணுறான். ஹலோ ஹலோ சொல்லு மச்சான். தீரா, என் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்குது. அதுவும் ஒன்றை பற்றி வந்துருக்குது. டே லாஸ்ட் 3 நம்பர் 882. இல்லைடா, எனக்கு வந்த மெசேஜ் 735 இருந்துடா. அப்போ கண்டிப்பாக அது அவனுங்க தான்டா. யாரவனா சொல்லு, தூக்கிடுவோம். அது வேற யாரும் இல்லைடா. நான் ஆரம்பத்துலேருந்தே என் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய டைம் சொல்லியும் பார்த்துட்டேன், அடிச்சும் பார்த்துட்டேன். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியலன்னா அப்போ விட்ட மாதிரி இப்போயும் விட்டுருவேன்னு நினச்சிட்டாங்க போல். ஆனால் அவங்களுக்கு விடவே கூடாதுடா. அப்போ நம்ம வேற, இப்போ நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரில போல. அப்போ நம்ம தெரிய வச்சுருவோம். சரி, யார் அந்த 2 பேர்? என்னதான் ப்ராப்ளமாக அவனுக்கிட்ட? அவனுங்களை பிடிக்கும்போது நேரில் வந்து தெரிஞ்சுக்கோ. இப்போ அவனுக்கு என்ன தான் பண்ண போகிறேன்? நேரில் வர போகிற சஸ்பென்ஸோட பாரு. அச்சா, அது 6 மெத்தடா இல்லை 9 மெத்தடா? அதில் என்னடா ட்விஸ்ட்டு? இது கண்டிப்பாக 6வது மெத்தேடு தான். சரி நீ போய் தூங்கு. காலையிலுக்குள்ளே அவங்கள பிடிச்சிட்டு சஸ்பென்ஸோடு வரும். வேணாண்டா, நீ டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லை. ஸோ அப்படின்னு அவங்கள சும்மா விட மாட்டேன்னு தெரியுது. நானும் வரேன். நான் நீ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேடா. சரி, உனக்கு மெசேஜ் இந்த நம்பருக்கு கால் பண்ணு. எனக்கு வந்த மெசேஜ் இந்த நம்பருக்கு பிக்அப்னு வருது. நான் உனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணிவிட்டேன். சரி, பிக்அப்னு வருது. நான் நினச்சேன் அது கரெக்டு தான். சரி, நான் மார்னிங் ஒரு ஐடியாவோடு வரேன். ஓகேடா, பி குட்.